நான் எதுக்குடா அரசியல் கத்துக்கணும்னு எனக்குள்ள ஒரு கேள்வியே இருந்துட்டு இருந்துச்சு. அதுக்கான இந்த கேள்வியை தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போறேன். ஏன் அரசியல் கத்துக்கணும், அதனால என்ன யூஸ் இருக்கு நம்மளுக்கு அப்படின்னு நம்ம நினைச்சு பார்த்துட்டே ஒரு யோசனையாவே இருக்கு. எக்ஸாம்பிள் சொன்னா, நம்ம ஒரு காலேஜ் ஏதாவது ஒரு 10வது முடிச்சு 12வது முடிச்சு எந்த காலேஜ் போகணும்னு ஒரு இது இருக்கு. சரி, ஓகே, இந்த ஃபீல்டை போனால் இந்த ஒர்க்கு நல்லா இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் இந்த ஒர்க்கில் போனால் இந்த ஒர்க் நம்மளுக்கு ஃப்யூச்சரில் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஆனால் நான் சின்ன வயசாக இருக்கும்போது, இந்த வயசில் இருக்கும்போது நான் ஒரு அரசியல் கற்றுக்கணும், அதனால என்ன யூஸ்ன்னு எனக்கு யோசிச்சு எனக்குள்ள ஒரு சின்ன யோசனையாகவே இருந்துச்சு. அப்பதான் தெரிஞ்சது, இந்த அரசியல் எதுக்காக நம்ம கத்துக்கிட்டு இருக்கிறோம் என்னன்னு எனக்குள்ள இருக்கிறது தான் இப்ப சொல்றேன். ஏன் இந்த அரசியலை நம்ம கத்துக்கணும், என்ன யூஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு உள்ள போய் பார்த்தேன். வெள்ளை சட்டை போட்டுட்டு வெள்ளை வேட்டி கட்டிட்டு போறதுல ஒரு மதிப்பு இருக்கு. ஒரு 10 பேர் நம்மளை கையெடுத்து கும்பிடுறோம். அந்த ஊர்ல நடக்கிற பிரச்சனைகள்லாம் எடுத்து மக்கள் வந்து சொல்றாங்க, அதுக்கு ஒரு தீர்ப்பு கொடுக்குறவரு. மக்கள்கிட்ட ஏதாவது பிரச்சனைன்னா அவங்களும் வந்து அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறாங்க. இவ்வளவுதான் அரசியல் அப்படின்னு எனக்கு தோணுது. நீங்க சீரியஸா இப்படிதான் இருக்கு. ஆனா இப்ப இருக்கிற அரசியல்வாதிகளை ஜென்சி கிட்ஸ அரசியல் படுத்தணும், ஒரு நல்ல அரசியல் மாணவர்களிடம் வந்து சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஆனாலும் அவங்க கத்துக்கிறாங்க, பிடிச்சுக்கிறாங்க. எனக்கெல்லாம் இப்போ நான் சின்ன வயசா இருக்கும்போது அரசியல்னா என்னன்னே தெரியாது, எந்த கட்சி எது ஒன்றும் யாருக்குமே தெரியாது. நான் சொல்றேன், அப்படி இருக்கும்போது நம்ம இப்போ வந்ததுக்கப்புறம் அரசியலுக்குள்ள போகலாம்னா இந்த கட்சிக்கு போகலாம், இந்த கட்சிக்குள்ள போனா நம்மளுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு, நாம இதை யூஸ் பண்ணி ஒரு நல்ல இது பொசிஷனுக்கு வரலாம்னு இருக்கு. ஆனா அப்படி எதுவுமே நடக்காது போல. நம்மளுக்கு மேல 50 வயசு 60 வயசு இருக்கிறவங்களே அதிகமா இருக்காங்க. இதுல ஒரு சின்ன பையனா போய் நான் எப்படி சேர்ந்து இப்படி ஒரு அரசியல்வாதி ஆகணும்னா நல்லா பேச்சு இருக்கணும், நல்லா ஒரு செயல் இருக்கணும், ஊருக்கு ஊர் மேடை போட்டு பேசணும், இப்படியெல்லாம் இருக்கு. அப்பதான் ஒரு முழு அரசியல்வாதி ஆகணும். அரசியலையே வந்து பாத்தீங்கன்னா பொதுச் செயலாளர், முதலமைச்சர், கொள்கை பரப்பு செயலாளர், செய்தி தொடர்பாளர், இதெல்லாம் நிறைய துறை இருக்கு. அதுல ஒரு துறைக்கு நீங்க சேர்ந்துக்கலாம். உனக்கு ஒரு தளத்துல சில கட்சிகள் பண்றாங்க பத்தி ஊழல் பண்ணலாம், எவ்வளவு எந்த பில்டிங்ல எவ்வளவு கொள்ளை அடிக்கலாம், இப்படி எல்லாம் இருக்கிறதுதான் அரசியல். இப்போ புரியுது. அது ஒரு நல்லாட்சி வந்ததுக்கு அப்புறம் இது இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பா தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சிருக்காது. எல்லா பணமும் இவங்களே சுருட்டிட்டு போயிருப்பாங்க, மக்களுக்கும் நல்லது நடந்திருக்காங்க. அதனால எல்லாரும் அரசியல் கத்துக்கணும். நாட்டோட வளர்ச்சி என்ன எப்படி இருக்கு, ஒரு கல்வி, ஒரு மருத்துவத்துறையில எப்படியான வசதி இருக்கு, அதெல்லாம் எப்படி மேம்படுத்துறாங்க, இந்த அரசியலும் நமக்கு கத்துக் கொடுக்குது. சில விஷயங்களை நம்ம செய்தியில பார்த்து கத்துக்கலாம். ஆனா செய்தியை வாங்கறதுக்கே பின்னாடி சில கட்சிகள் இருக்கு. சில கட்சிகள்ல ஒரு நியூஸ் சேனல் வச்சு அவங்க செய்தி மட்டும் நல்லா பாசிட்டிவா பேசுவாங்க. சில எதிர்கட்சியோட நியூஸை வந்து நெகட்டிவாகவும் சில டைம் பாசிட்டிவாகவும் பேசி மக்கள் மனசுல இப்படி ஒரு திணிக்கிறாங்க அந்த செய்தி. இந்த பேப்பர்ல எல்லாம் பார்த்தா பேப்பர்லாம் படிக்கவே முடியாது. முதல் பேஜ்லயே போனா அப்படியே மைண்டு மண்டைக்கலை ஒரு மாதிரி பேசுவானுங்க. இதெல்லாம் போட்டு மக்கள் ஏமாத்திட்டு இருந்தாங்க. இப்போ சோசியல் மீடியா வந்ததுக்கப்புறம் நீ என்ன ஆட்டம் போட்டாலும் என்ன ஊழல் பண்ணாலும் அப்படியே வீடியோ எடுத்து மக்களை போட்டுடுறாங்க, படிச்சுக்கிறாங்க, பார்த்துக்கிறாங்க. இப்படி எல்லாம் ஒரு மக்களை நம்ம அரசியல் படுத்தி அவங்கள இன்னும் நல்ல அரசியலுக்கு வாதியா உருவாக்கலாம். அது மக்களுக்கு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து புரிஞ்சுக்கணும். இப்போ வந்திருக்க மாற்று ஆட்சியான திமுக ஆட்சியில இன்னும் 5 வருஷத்துல இப்படியே நல்லதும் இதுக்கு மேல ஒன்றும் நல்ல மக்களுக்கு எல்லாம் கொண்டு போய் சேர்த்திட்டு இருந்தாங்கன்னா கடைசியில 5 வருஷம் கழிச்சு பார்த்தா
எதிர்கட்சின்னு ஒண்ணு இருக்காது. இவங்க தான் ஆளுவாங்க. இவங்க தான் கிட்ட 40 வருஷத்துக்கு இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. அதாவது மக்களுக்கு நம்ம என்ன சொல்ல வரோமோ அதை நம்ம தெளிவா சொல்லணும். மக்கள் பணத்துல தான் நம்ம ஒரு அரசியலை உருவாக்கி அதை வடிவமைச்சு மக்களுக்கான நலத்திட்டங்களை எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கிறோம். அதனால இப்ப இருக்கிற ஆட்சி மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மக்கள் ஆட்சி. நீங்க தான் மக்களே. அதாவது எவனோ ஒருத்தன் கேட்பான், உங்களுக்கு மைக்கி நீட்டி, நீங்க எந்த கட்சி இந்த 50 நாள்ல என்ன மாற்றம் நடந்துச்சுன்னு கேட்பான். நீங்க அந்த சமயத்துல என்ன சொல்றதுன்னு தெரியாம ஏதாவது நல்லதாக சொன்னா பிரச்சனை இல்லை, ஏதாவது சொல்லி அவன் எடுத்து வீடியோவா போட்டு இப்படி எல்லாம் பண்ணாது. எவனா மைக்கி நீட்டினா என்ன பேசணும், எதுக்கு வந்திருக்க, எங்க இருந்து வந்திருக்க, கேள்வி கேளுங்க. நீங்க கேள்வி கேட்டாதான் அவன் பயந்து வருவான். இல்லைன்னா நீங்க என்ன சொல்றீங்களோ அதை எடுத்து அவன் யூடியூப்ல போட்டு அவன் வீடியோ வைரல் ஆச்சுன்னா அப்புறம் கட்சிக்கு கெட்ட பேரை வைக்கிறோம். அதனால எல்லாம் பார்த்து தெளிவா பேசுங்க, மக்கள் சிந்தனையோட செயல்படுங்க. இனி வரப்போற மாற்றங்கள் எல்லாம் அப்பப்போ எல்லாரும் தெரிஞ்சுக்குங்க. அதுக்காக தான் இந்த நியூஸ் சேனல் சோசியல் மீடியாவெல்லாம் வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பற்றி இன்னும் அரசியல அதிகமாக பேசுவோம்.